வணக்கம் நண்பர்களே. சிவராத்திரி அன்று சிவனை தரிசிக்க திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை காலையில் நாங்கள் சென்னையிலிருந்து ஒரு 9 மணி போல் கிளம்பி 11 மணி அளவில் வந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். ரோடு நல்லா அருமையாக போட்டு வச்சுருக்குறாங்க. திருவண்ணாமலை ரோடு இப்போ ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. புதுசாக டோல் வந்திருக்கிறதுனால எல்லா இடமும் ரோடு நல்லாவே இருக்குது. இங்கே வந்து சாமியை தரிசிக்க வந்திருக்கிறோம் 12 மணிக்கு. நல்ல கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட கியூ, ஏகப்பட்ட லைனு. நாங்கள் ஒரு 12 மணி போல் வந்திருக்கிறோம். நடைய சாத்திடுவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நடைய சாத்தலை. இன்று வந்து 6 கால பூஜை இருக்கான். 6, 9, 1, 3, 6, நைட்டு 8. இது போல் நைட்டு 8 மணி வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடை திறந்து தான் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய கூட்டங்கள் வரிசை நின்று கியூவில் பார்த்துட்டு போகிறாங்க. பாமர மக்களுக்கு ஃப்ரீ தரிசனம், பணக்காரங்களுக்கு 200 ரூபா டிக்கெட்டும், 500 ரூபா டிக்கெட்டும், 1000 ரூபா டிக்கெட்டும், விவிஐபிங்களுக்கு சிறப்பு தரிசனம். விஐபி தரிசனம்லாம் அவங்களே பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போயிட்டு சாமியை பார்த்து உட்கார வச்சு தரிசனம் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. சாமியை பார்த்து முடித்தோடனே நல்ல பசியில் இருந்தோம். பக்கத்தில் எங்கள் நடிகர்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது பேர் ஜெர்மன் காஃபி. இந்த ஜெர்மன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணுன்னா நீங்கள் முன்கூட்டியே டேபிள் புக் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். இங்கே வந்து அவங்க கொடுக்குற மெனு பிரகாரம் நீங்கள் எந்த ஃபுட்டு வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா, சைனா, மலேசியா, அப்புறம் சிங்கப்பூர், சைனா எல்லாமே இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்குது. இங்கே வந்து இருக்கிற முக்கால்வாசி ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக டேபிள்களை ஆக்குபை பண்ணிட்டு வராங்க, புக்கிங் பண்ணிட்டு வராங்க. இங்கே சர்வே பண்ணுற எல்லாருமே இந்தியன் கேர்ள்ஸ் தான் சர்வே பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸாக வந்து பேசப்படுறது என்னென்னா, நம்ம இந்தியாவோட கலாச்சார கைவினை பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து இந்த ஃபாரினர்ஸுக்கு கிடைக்குது. அதை இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சங்குகளால் தயாரிக்கப்பட்ட, நம்ம பீச்சில் பார்ப்போம் இல்லையா, அதுபோல் எல்லாமே இந்த செயின், மோதிரம், அதுபோல் இதை வந்து சங்குகளால் செய்யப்பட்ட பொருட்கள் தான். இதை ஃபாரினர்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த டேபிள் தான் அனிருத்து புக் பண்ணியிருக்காரு. இப்போது மணி 2 மணி ஆகுது. எங்கள் ஆர்டரை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகும்போது கரெக்டாக 3 மணிக்கு அனிருத்து இந்த டேபிளுக்கு வருவார்னு நினைக்கிறேன். அதான் டேபிள் டைமிங் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போது நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரத்தில் கரெக்டாக அனிருத்து லஞ்ச் சாப்பிட வராரு. இங்கே நிறைய ஆக்டர்கள் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. அது மேலே பார்த்திங்கன்னா அவங்களோட புகைப்படங்களை அவங்க கூட வேலை செய்கிற ஊழியர்கள் ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பமாக செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் மாட்டியிருக்கிறாங்க. சினிஃபீல்டில் இருக்கிறவங்களும் முக்கால்வாசி இந்த ரெஸ்டாரண்ட். அனிருத் வந்து ரொம்ப பந்தாலாம் பண்ணிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் சிம்பிளாக தான் வந்து வராரு. ஒரு ஆடம்பரமாக நம்ம பவுன்சர்லாம் வச்சுட்டு வரல, அதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு குர்தா மாதிரி போட்டுட்டு வந்தார். நம்ம நண்பர்கள் அங்கே அவர் கூட ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் கூட நின்று நார்மலாக நின்று எல்லார் கூடவும் சிரிச்ச முகத்தோட ஃபோட்டோ எடுத்து, அவர் பசியில் வந்திருப்பார், பாவம் அவரை சாப்பிட விடாமல் வழிமறித்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நண்பர்கள் எல்லோரும் வற்புறுத்தினதுனால அவர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். நாங்கள் அவருக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கேஷுவலாக அவர் வந்து உள்ளே போகிறாரு. இன்னும் அவர் சாப்பிட்றதுக்குள்ளே எத்தனை ஃபோட்டோகிராஃபர் கொடுக்கணும்னு தெரியல. நல்லா பசியில் வந்திருப்பார். கூகுள் மேப்பில் திருவண்ணாமலைக்கு போகிறது என்ன ரூட்டு உங்களுக்கு சரியாக வரும்னு செக் பண்ணிக்க ஒரு முறை. எத்தனை ஹவரில் போகலான்றது ரூட்டு பார்த்துக்குங்க.
செங்கல்பட்டு அப்புறம் திண்டிவனம் செஞ்சி வழியாக போனால் 3 ஹவரும் 20 மினிட்ஸ், 3 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் ஆகுது. 171 கிலோமீட்டர். ரெண்டாவது செங்கல்பட்டு சேத்துப்பட்டு வந்தவாசி சேத்துப்பட்டு வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஆகுது. காஞ்சிபுரம் வந்தவாசி சேத்துப்பட்டு வழியாக போனீங்கன்னா 3 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் ஆகுது, 45 மினிட்ஸ் ஆகுது. எந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போன ரூட்டு செங்கல்பட்டு திண்டிவனம் செஞ்சி வழியாக தான் போனோம். ரூட்டு ரொம்ப அருமையாக இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக அந்த ரூட்டை போனோம். நீங்கள் ஜெர்மன் காஃபி போகிறதா இருந்தால் முன்கூட்டியே கூகுள் மேப்லேயே உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் நேரத்துக்கு அங்கே போய் சாப்பிட முடியும். அதுக்காக தான், இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டேபிளுக்காக. அதையும் பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும்.